இங்கே பெருமாள் சன்னதிக்கு முன்புறத்தில் சிறியதானதொரு சுரங்கப்பாறை அமைந்துள்ளது. மதுராந்தகம் ஏரியில் நீர்மட்டம் உயரும் பொழுது இந்த சுரங்கப்பாறையிலும் தண்ணீரானது நன்கு ஏறும். உள்ளே பெருமாளை சேவிக்க செல்லும் பொழுது மூடியிருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாறையை நாம் பார்க்கலாம். எல்லோரும் இதற்குள்ளே இறங்கி ஏற வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளாதீர்கள். அந்த சுரங்கப்பாறையில் தான் 1937 வருடம் இந்த திருக்கோவிலில் திருப்பணி செய்யப்பட்ட சமயத்தில் அந்த சுரங்கப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குள்ளே ஒரு சிறிய கண்ணனையும் மற்றும் சக்கரம் சங்கு எனப்படக்கூடிய அந்த 2 குச்சிகளையும் பெரியோர்கள் கண்டுபிடித்தார்கள். சிறியதானதொரு கண்ணன் மற்றும் சக்கரம் சங்கு எனப்படக்கூடிய அந்த 2ஐயும் பெரியோர்கள் கண்டுபிடித்தார்கள். என்ன இது? பெருமாளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக ஒரு சுரங்கப்பாறை, அந்த சுரங்கப்பாறையில் சக்கரம் சங்கு என்று 2 குச்சிகளும் மற்றும் ஒரு சிறிய கண்ணன் இருக்கிறார்களே என்று யோசித்த பொழுது இங்குள்ள பெரியோர்கள் அனைவரும் சேர்ந்து அதனுடைய சூக்ஷ்மத்தை அறிந்தார்கள். என்ன தெரியுமா? பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை இந்த திருத்தலத்தில் தானே செய்தொழினார். அப்பொழுது இளையாழ்வாரின் திருத்தோள்களில் பதிக்கப் பெற்றதான சங்க சக்கரமும் பெரிய நம்பிகள் திருவாராதனம் செய்து வந்ததான கண்ணனும் தான் இவர்கள் என்பதை தீர்மானித்தார்கள். அந்த கண்ணனையும் சங்க சக்கரத்தையும் இங்குள்ள பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய சன்னிதானத்தில் எழுந்தருள பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்றளவும் நாம் சென்று சேவிக்கலாம். இதோ இப்பொழுது நாம் இந்த சுரங்கப்பாறையை பார்க்கிறோம். மறுபடியும் அன்பர்களே, உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பம். நீங்கள் எல்லோரும் இதில் இறங்கி ஏற வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளாதீர்கள். மற்றொன்று, நமக்கு அர்ச்சக சுவாமிகள் மிகுந்த ஆயுடன் சேவை சாதித்து வைக்கிறார்களே, சிறியதான இந்த கண்ணனையும் சங்க சக்கரத்தையும் சேவியுங்கள். கட்டாயம் இந்த திருத்தலத்தில் வந்து சேவியுங்கள். பெரிய நம்பிகளும் பகவத் ராமானுஜர் இல்லறத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சன்னதியில் அவற்றை பார்க்கலாம்.